பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸ் அதில் யூனிட் 1ல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட் அதில் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிறத பூரா நம்ம டாபிக் வைஸாக உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குமே தனித்தனியாக வீடியோ கொடுக்க போகிறேன். அதனால் நம்ம வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணி அனைவரும் டிஆர்பியில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்தி வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 51வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ் த்ரூ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருட்கள் மற்றும் சேவைகள் இதை இதன் மூலமாக ஒரு வணிகத்துக்கு தேவையான மனித தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் ஒரு வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ் இஸ் சோசியல் சர்வீஸ் அலோன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வணிகத்தோட இறுதி நோக்கம் எதாக இருக்கும் அப்படின்னா, சமூக சேவை பண்ணுறது மட்டும்தான் ஒவ்வொரு வணிகத்தோடையுமே இறுதி நோக்கமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதாவது கூற்று காரணம் இரண்டுமே சரி, ஆனால் இரண்டுமே சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரி, காரணம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று தவறு, காரணம் சரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி, காரணம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 52வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் அன்சர்டைனிட்டி. வணிகம் அப்படிங்கிறது அன்சர்டைனிட்டி அப்படின்னா என்னென்னா நிச்சயமின்மை. வணிகம் அப்படிங்கிறது நிச்சயமின்மையை நிச்சயமின்மை வணிகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, ப்ராஃபிட் இஸ் தி ரிவார்டு ஃபார் ரிஸ்க் பியரிங். ரிஸ்க் பியரிங் அப்படின்னா ஆபத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு வணிகத்தில் ஆபத்தை ஏற்றுக்கொள்வது தான் லாபத்தோட பிரதிபலன். பிரதிபலன் தான் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆபத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க பிஸ்னஸில், அதுதான் பிரதிபலன் லாபம் அதற்கான பிரதிபலன் தான் லாபம்னு சொல்லியிருக்காங்க. சி எவ்ரி ப்ரொஃபஷன் இஸ் எ பிஸ்னஸ். அதாவது ஒவ்வொரு தொழில்முறையுமே ஒரு வணிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது டி பிஸ்னஸ் இஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு வணிகமுமே ஒரு பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, எவ்ரி ப்ரொஃபஷன் இஸ் எ பிஸ்னஸ். ஒவ்வொரு தொழில்முறையுமே ஒரு வணிகம் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த 53வது கொஸ்டின், ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கிரியேட்ஸ் யூட்டிலிட்டி. வணிகம் அப்படிங்கிறது ஒரு பயன்பாட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரெகுலாரிட்டி இஸ் ஆன் எசென்சியல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிஸ்னஸ். எசென்சியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பரிமாற்றம், தொடர்ச்சியான நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு வணிகத்தோட முக்கிய பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு பிஸ்னஸ் ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் இன் ப்ராஃபிட்.
வணிகம் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து லாபம் அடைகிறது மட்டும்தான் வணிகத்தோட இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாபம் மட்டும்தான் வந்து எப்பயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச். வணிகம் அப்படிங்கிறது பரிமாற்றத்தை உள்ளடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1, 2 and 4 இதுதான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. பி 1 and 3 தான் கரெக்டு. சி வந்து 1, 2 and 3 தான் கரெக்டு. டி வந்து 1, 2, 3 and 4 இதுதான் வந்து கரெக்டு. இதில் எது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா தேர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் இன் ப்ராஃபிட். ஒரு வணிகம் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து லாபம் தரும் அப்படிங்கிறது வந்து தவறானது. ஏன்னா எந்த ஒரு வணிகத்துலேயுமே லாபமும் வரலாம் நட்டமும் வரலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. அப்போ ஆன்சர் 1, 2 and 4 தான் வந்து கரெக்டு. அடுத்த 54வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட்டு 1 வந்து லிஸ்ட்டு 2ஓட வந்து பொருத்த சொல்கிறாங்க. லிஸ்ட்டு 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ், ட்ரேடு, இண்டஸ்ட்ரி, ப்ரொஃபஷன். லிஸ்ட்டு 2ல் வந்து ரெகுலர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, செகண்ட் வந்து பையிங் அண்டு செல்லிங், தேர்டு வந்து ப்ரொடக்ஷன், ஃபோர்த் வந்து ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். இதில் வந்து எது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அது வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு பொருளாதார நடவடிக்கை, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான் பிஸ்னஸ். ட்ரேடு அப்படிங்கிறது பையிங் அண்டு செல்லிங் வந்து ட்ரேடு அப்படின்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக நடக்கக்கூடியது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில் நடக்கும். ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜை தான் வந்து ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து கரெக்டாக அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2, 3, 1, 4 கரெக்டாக, பி 1, 2, 3, 4 கரெக்டாக, சி 3, 4, 1, 2, 1 கரெக்டாக, டி 4, 1, 3, 2 கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பி 1, 2, 3, 4 தான் வந்து கரெக்டு. அடுத்த 55வது கொஸ்டின், ஏ கம்பெனி மேனுஃபேக்சரர்ஸ் எல்இடி பல்ப்ஸ் கண்டினியூஸ்லி. அதாவது ஒரு நிறுவனம் வந்து எல்இடி பல்பை வந்து தொடர்ந்து வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அப்படி உற்பத்தி செஞ்சு என்ன செய்கிறாங்க, அண்டு டிஸ்ட்ரிபியூட்ஸ் தம் த்ரூ ஹோல்சேலர்ஸ் அக்ராஸ் இந்தியா. அதை வந்து எல்இடி பல்பை வந்து தொடர்ச்சியாக வந்து உற்பத்தி செஞ்சு அதை இந்தியா முழுவதும் விற்பனையாளர்கள் மூலம் வந்து விநியோகிக்கிறாங்க. விற்பனையாளர்கள் மூலமாக அதை வந்து விற்கிறாங்க. இதில் விச் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் மோஸ்ட் எவிடென்ட். இதில் வந்து வணிகத்தோட எந்த பண்பு வந்து மிக தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ரெகுலாரிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், பி கேம்பிளிங், சி பர்சனல் சர்வீஸ், டி வந்து ஹேபி. ஃபஸ்ட்டு வந்து ரெகுலாரிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்னா தொடர்ச்சியான நடவடிக்கை, பினா கேம்பிளிங்னா தெரியும் சூதாட்டம், சி பர்சனல் சர்வீஸ் அப்படின்னா தனிப்பட்ட சேவை, டி ஹாபி அப்படின்னா பொழுதுபோக்கு. இதில் வந்து எந்த பண்பு வந்து மிகவும் தெளிவாக தெரியுது அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன் ஏ ரெகுலாரிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன், தொடர்ச்சியான நடவடிக்கை. அடுத்து 56வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் கேன் நாட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் ஒரு வணிகம் அப்படிங்கிறது ஆபத்து இல்லாமல் வந்து இருக்க முடியாது. ஆபத்து வந்து எந்த வணிகத்தை எந்த பிஸ்னஸை எடுத்தாலும் அதில் வந்து ஆபத்து வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆபத்து இல்லாமல் எந்த வணிகமும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சர் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஆர் அன்சர்டைன். எதிர்கால சந்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடாமல் வந்து இருக்கிறது வந்து இதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கால சந்தை நிலைமைகள் நிச்சயமற்றவை. ஏன்னா சந்தையில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து முடிவுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வணிகத்தையும் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. B both A and R are true but R is not the correct explanation of A. C A is true R is false. D A is false R is true ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ
both A and R are true and R is the correct explanation of A தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த 57வது கொஸ்டின், which one of the following does not create business risk? அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து எது வந்து வணிக ஆபத்தை வந்து உருவாக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க நாளில் எது வந்து வணிக ஆபத்தை வந்து உருவாக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சேஞ்ச் இன் கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ், நுகர்வோரோட விருப்ப மாற்றம் வந்து என்ன அப்படிங்கிறது இருக்குது. பி, டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்து இதுக்கு வந்து காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சி, ஸ்டேபிள் அண்டு சர்டைன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், நிலையான மற்றும் உறுதியான சந்தை நிலைமையை வந்து தெரிஞ்சுக்கிடணும். டி, கவர்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ், அரசு கொள்கை மாற்றங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இதில் வந்து எந்த ஒரு காரணம் வந்து வணிக ஆபத்தை வந்து உருவாக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் சி, ஸ்டேபிள் அண்டு சர்டைன் மார்க்கெட் கண்டிஷன். இது மட்டும்தான் வந்து வணிக ஆபத்தை வந்து உருவாக்காது. நுகர்வோர் விருப்ப மாற்றம் வந்து ஆபத்தை வந்து உருவாக்கும். ஏன்னா அவங்களோட விருப்பம் மாற நம்மளோட ப்ராடக்டோட இது வந்து மாறணும். அதே மாதிரி தொழில்நுட்ப மாற்றம், டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஆபத்தை உருவாக்குறதுக்கு. அடுத்து அரசு கொள்கை, கவர்மெண்ட் பாலிசி வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் எது வந்து வணிக ஆபத்தை உருவாக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் அண்டு சர்டைன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், அதுதான் வந்து நம்மளுக்கு அது வணிக ஆபத்தை வந்து உருவாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 58வது கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரேட் இஸ் எ பார்ட் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடு அப்படின்னா வர்த்தகம், காமர்ஸ் அப்படின்னா வாணிபம். வர்த்தகம் அப்படிங்கிறது வாணிபத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காமர்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். காமர்ஸ்னால் வாணிபம், பிஸ்னஸ் அப்படின்னா வணிகம். வாணிபம் அப்படிங்கிறது வணிகத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. பி, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 59வது கொஸ்டின், பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் பிகாஸ் தி பிஸ்னஸ் மேன். எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து பிஸ்னஸ் மேனை வந்து வேறுபடுத்துவதற்கான முக்கிய காரணம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ரிசீவ்ஸ் சேலரி எவ்ரி மந்த். ஒவ்வொரு மாதந்தோறும் சம்பளம் பெறுகிறார் ஒரு நபர் வந்து மாதம் வந்து சம்பளத்தை வந்து பெறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பியர்ஸ் ரிஸ்க் அண்டு ஏர்ன்ஸ் ப்ராஃபிட். அதாவது வந்து ஆபத்தை ஏற்று லாபம் ஈட்டுகிறார். ஒரு வணிகர் வந்து என்ன செய்கிறார், ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து அதில் வரக்கூடிய ரிஸ்க்கை வந்து ஏற்றுக்கிட்டு அது மூலமாக வந்து லாபம் ஈட்டுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, ஒர்க்ஸ் அண்டர் ஆன் எம்ப்ளாயர், ஒரு முதலாளிக்கு கீழே வந்து பணிபுரிகிறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, ரெக்கையர்ஸ் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், தொழில்முறைக்கு ஏற்ற மாதிரி தகுதியான தேவை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி, பியர்ஸ் ரிஸ்க் அண்டு ஏர்ன்ஸ் ப்ராஃபிட், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த 60வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டிஸ்டிங்கிஷ் பிஸ்னஸ் ஃப்ரம் ப்ரொஃபஷன். அதாவது வணிகத்திலிருந்து தொழில்முறையை வந்து மிகச்சரியாக வேறுபடுத்துவது இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வணிகத்திலிருந்து தொழில்முறையை வந்து தொழில்முறையை மிகச்சரியாக வந்து வேறுபடுத்துவது இந்த நாளில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பிஸ்னஸ் ரெக்யர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு எஜுகேஷன் வேரஸ் ப்ரொஃபஷன் டஸ் நாட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வணிகத்துக்கு வந்து சிறப்பு தகுதி வந்து தேவை. வணிகத்துக்கு ஏதாவது ஒரு சிறப்பு தகுதி இருந்தால் மட்டும்தான் வணிகத்தை வந்து நம்மளால் நடத்த முடியும். தொழில்முறைக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
பி ப்ரொஃபஷன் இஸ் கேரிட் ஆன் ஒன்லி பை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது தொழில் முறையை பொறுத்தளவு வந்து அரசு ஊழியர்களால் மட்டும்தான் வந்து அதை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி பிஸ்னஸ் மெயின்லி ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் வேரஸ் ப்ரொஃபஷன் primarily earn fees by rendering specialized service. பிஸ்னஸ் வணிகத்தை பொறுத்தளவு வந்து பரிமாற்றத்தின் மூலமாக வந்து ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் ப்ரொஃபஷனை பொறுத்தளவு வந்து அவங்க பண்ணக்கூடிய சமூக சேவைக்கு சேவை கட்டணம் தான் வந்து வசூலிக்க முடியுமே தவிர லாபம் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டி there is no difference between business and profession. பிஸ்னஸ்க்கும் ப்ரொஃபஷனுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது, வேறுபாடுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. பிஸ்னஸ் மெயின்லி ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் வேரஸ் ப்ரொஃபஷன் primarily earns fees by rendering specialized service. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 61வது கொஸ்டின் அசர்டைன் அண்டு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு வணிக நடவடிக்கையுமே ஒரு பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் இன்கம் ஆர் லைவ்லிஹுட். அதாவது ஒரு பொருளாதார நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட வருமானமோ அல்லது அவங்களோட வாழ்வாதாரத்தை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி வந்து ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி வந்து ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸு. டி ஏ இஸ் ஃபால்ஸு ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. கூற்றும் காரணமும் சரி மற்றும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த 62வது கொஸ்டின் ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கீழே கொடுத்துருக்க 4 கூற்றில் ஏதோ ஒன்று தவறான கூற்று, அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொருட்கள் அல்லது சேவைகளை வந்து பரிமாற்றம் பண்ணுறது தான் வணிகத்தில் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒரு வணிகம் அப்படின்னா பொருட்களோ அல்லது சேவைகளோ வந்து பரிமாற்றம் பண்ணுறதோ உள்ளடக்கி இருக்கணும், அது கரெக்டு. பி ரிஸ்க் இஸ் ஆன் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிறது ஆபத்து அப்படிங்கிறது வணிகத்தில் வந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆபத்து வந்து எல்லா பிஸ்னஸ்லேயுமே வந்து ஆபத்து வந்து இருக்குது. அப்போ ஆபத்தை வந்து பிரிக்க முடியாது, அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சி பிஸ்னஸ் ஆல்வேஸ் ஏர்ன்ஸ் ப்ராஃபிட். வணிகம் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து லாபம் ஈட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வணிகம் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து லாபம் ஈட்டும் அப்படிங்கிறது தவறானது. எப்பயுமே வந்து லாபம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வணிகத்தில் லாபமும் வரலாம் நட்டமும் வரலாம். ஸோ அதான் வந்து வணிகம் அப்படிங்கிறது. அப்போ சி வந்து தவறானது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி வணிகம் எப்போதும் லாபம் ஈட்டும், அதுதான் வந்து தவறானது. ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்க டி பிஸ்னஸ் எய்ம்ஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வான்ஸ். வணிகம் அப்படிங்கிறது மனித தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியது தான் வணிகத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு வணிகம் அப்படிங்கிறது அதோட நோக்கம் எதாக இருக்கும் அப்படின்னா மனித தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து எது தப்பு அப்படின்னா ஆன்சர் சி பிஸ்னஸ் ஆல்வேஸ் ஏர்ன்ஸ் ப்ராஃபிட். வணிகம் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து லாபம் ஈட்டும் அப்படிங்கிறது தான் தவறான ஒன்று. அடுத்த 63வது கொஸ்டின் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். பிஸ்னஸ் இன்க்ளூட்ஸ் இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ். இண்டஸ்ட்ரினா என்னன்னு தெரியும், வணிகம். காமர்ஸ்னால் தொழில். அப்போ ஒரு வணிகம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரினா தொழில், காமர்ஸ்னால் வாணிபம். ஒரு வணிகம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸை வந்து ரெண்டுமே அடங்கியது தான் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
தொழிலும் வாணிபமும் அடங்கியது தான் ஒரு வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து எவ்ரி ஐசோலேட்டட் டிரான்சாக்ஷன் இஸ் எ பிஸ்னஸ். ஒவ்வொரு தனித்த பரிவர்த்தனையுமே வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து பிஸ்னஸ் இஸ் கேரிட் ஆன் வித் கண்டினியூட்டி. ஒரு வணிகத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெறுது, வணிகம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து ப்ராஃபிட் இஸ் ஏ ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் பியரிங். ஆபத்தை எதிர்கொள்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிபலன் தான் லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 2, 1, 2 and 4 இதுதான் கரெக்டு. பி வந்து 1, 3 and 4 வந்து கரெக்டு. சி வந்து 2 and 3 வந்து கரெக்டு. டி வந்து 1, 2, 3 and 4 வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3 and 4 தான் வந்து கரெக்டு. அப்போ 2 வந்து தவறான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி 1, 3 and 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த 64வது கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட்டு 1 வந்து கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு 2ல் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு 2ல் அன்சர்டனிட்டி கொடுத்துருக்காங்க, ரிவார்டு ஃபார் ஆண்டர்பிரனர் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் அன்சர்டனிட்டி. ப்ராஃபிட் அப்படின்னா ரிவார்டு ஃபார் ஆண்டர்பிரனர், ஒரு தொழில் முனைவோருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் தான் வந்து என்னது அப்படின்னா ப்ராஃபிட். தேர்ட் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பிஸ்னஸ்னாலே பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. டி ப்ரொஃபஷன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ 1, 2, 3, 4 கரெக்டாக, பி 2, 1, 4, 3 கரெக்டாக, சி 3, 4, 2, 1 கரெக்டாக, டி 4, 3, 1, 2 வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த 65வது கொஸ்டின் கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க. எ சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிரியேட்ஸ் எ மொபைல் அப்ளிகேஷன். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவர் வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாரு ஃபார் பர்சனல் லேர்னிங். அவரோட ஒரு கற்றலுக்காக வந்து மொபைல் அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அண்டு நெவர் செல்ஸ், அது வந்து விற்பனைக்காக அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இதில் வந்து எது வந்து சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இட் இஸ் எ பிஸ்னஸ் பிகாஸ் எ ப்ராடக்ட் இஸ் கிரியேட்டட். இது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு, இது வந்து ஒரு வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளை வந்து உருவாக்கப்பட்டதால் இது வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பி இட் இஸ் நாட் எ பிஸ்னஸ். இது வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது, ஏன்னா இது வந்து நோ எக்ஸ்சேஞ்ச், எந்த ஒரு பரிமாற்றமும் கிடையாது, ப்ராஃபிட் மோட்டிவும் கிடையாது, லாபம் அடைகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இட் இஸ் எ ப்ரொஃபஷன். இது வந்து ஒரு தொழில் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி இட் இஸ் எ காமர்ஸ். இது வந்து ஒரு வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாணிபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இட் இஸ் நாட் எ பிஸ்னஸ் பிகாஸ் there is no exchange with a profit motive. அதாவது இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 66வது கொஸ்டின் அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலாரிட்டி டிஸ்டிங்கஸ் பிஸ்னஸ் ஃப்ரம் எ கேஷுவல் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெகுலாரிட்டி அப்படின்னாலே தொடர்ச்சியான நடவடிக்கை அப்படின்னு தெரியும். அது வந்து வணிகத்தை வந்து ஒரு சாதாரண விற்பனையிலேருந்து வேறுபடுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் பாருங்கள். எ சிங்கிள் சேல் வித்தவுட் தி இன்டென்ஷன் ஆஃப் கண்டினியூட்டி இஸ் ஜென்ரலி நாட் ட்ரீட்டட் ஆஸ் பிஸ்னஸ். காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தொடர்ச்சியான நோக்கம் இல்லாத ஒரு முறை விற்பனை பொதுவாக வணிகமாக கருதப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொடர்ச்சியாக செய்கிறத மட்டும்தான் வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை மட்டும் ஒரு பொருளை விற்பனை பண்ணக்கூடியதை வந்து வணிகம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ.
B. Both A and R are true, but R is not the correct explanation of A. C. A is true, R is false. D. A is false, R is true ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த 67வது கொஸ்டின். Which of the following is the best example of a business risk arising from technological changes? ஒரு பிஸ்னஸ் ரிஸ்க் வந்து கிரியேட் ஆகுது. அது எப்போ அப்படின்னா ஒரு தொழில்நுட்ப மாற்றத்தால் வந்து ஏற்படக்கூடிய வணிக ஆபத்துக்கான சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு டெக்னாலஜியை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, தொழில்நுட்பம் மாறுது, அதனால ஏற்படக்கூடிய வணிக ஆபத்துக்கான சிறந்த எடுத்துக்காட்டு வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. எ கம்பெனி லாசஸ் கஸ்டமர்ஸ் பிகாஸ் இட் ஃபெயில்ஸ் டு அடாப்ட் ஆன்லைன் சேல்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆன்லைன் சேல்ஸ், ஆன்லைன் விற்பனை மூலமாக விற்பனையை ஏற்காததுனால ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து ஆன்லைன் விற்பனையை வந்து ஏற்காததுனால அவங்களோட வாடிக்கையாளரை வந்து இழக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி. எம்ப்ளாயீஸ் ரிசீவ் ஆனுவல் போனஸ். அதில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து ஆண்டு போனஸ் வந்து பெறுகிறார்கள். அவங்க பார்த்த வேலைக்கு வந்து போனஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி. எ சப்ளையர் டெலிவர்ஸ் குட்ஸ் ஆன் டைம். ஒரு சப்ளையர் வந்து கரெக்டான நேரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட போய் சேரக்கூடிய குட்ஸை வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து வந்து டி வந்து எ பிஸ்னஸ் பேஸ் ஜிஎஸ்டி. ஒரு வணிகம் வந்து கரெக்டாக வந்து அவங்களோட ஜிஎஸ்டியை வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. A company loses customer because it fails to adopt online sales. ஒரு நிறுவனம் வந்து ஒரு கம்பெனி வந்து ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் வணிகத்தை வந்து ஆன்லைன் விற்பனையை வந்து ஏற்காததுனால அந்த நிறுவனம் அந்த வாடிக்கையாளர்களை வந்து இழக்குது அப்படிங்கிறது தான் கரெக்டான எடுத்துக்காட்டு. அடுத்த 68வது கேள்வி. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஸ்னஸ் எய்ம்ஸ் அட் ஏர்னிங் ப்ராஃபிட். வணிகம் அப்படிங்கிறது லாபம் ஈட்டுவதை மட்டும்தான் நோக்கமாக வச்சுருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வணிகம் அப்படின்னா லாபம் அடைகிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராஃபிட் இஸ் தி ஒன்லி அப்ஜெக்டிவ் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ். ப்ராஃபிட், லாபம் அடைகிறது, லாபம் மட்டுமே வந்து ஒரு வணிகத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் A. Both statements are true. B. Both statements are false. C. Statement 1 is true. Statement 2 is false. D. Statement 1 is false. Statement 2 is true ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 69வது கொஸ்டின். Which of the following is not an essential characteristic of business? ஒரு வணிகத்தோட இன்றியமையாத பண்பு வந்து இதில் எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். நாட் கொடுத்துருக்காங்க. நாட்டுனா வணிகத்தோட இன்றியமையாத பண்பு வந்து எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்சுனா பரிமாற்றம், அது வந்து பண்பு. பி. ரெகுலாரிட்டி, தொடர்ச்சி அப்படிங்கிறது இதோட பண்பு. சி. சர்டைனிட்டி ஆஃப் ப்ராஃபிட், லாபம் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்போ இதுதான் வந்து இதோட இன்றியமையாத பண்பு அல்ல. டி வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பொருளாதார நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சர்டைனிட்டி ஆஃப் ப்ராஃபிட், லாபம் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்போ இதுதான் வந்து இன்றியமையாத பண்பல்ல அப்படிங்கிறதுக்கு காரணம். அடுத்து 70வது கொஸ்டின். எ பர்சன் பர்ச்சேஸ் அக்ரிகல்ச்சரல் லேண்டு. ஒருவர் வந்து விவசாய நிலத்தை வந்து வாங்குறாரு. வாங்கி அதை என்ன செய்கிறாரு அப்படின்னா ஹோல்ஸ் இட் ஃபார் 5 years, 5 வருஷமாக வந்து அதை வந்து வச்சுருக்காரு. அண்டு தென் செல்ஸ் இட் அட் எ ஹையர் ப்ரைஸ். அது எப்போ வந்து அதிகமான விலைக்கு போகுதோ அப்போ வந்து அதை வந்து விற்கிறாரு. வித்தவுட் கேரியிங் ஆன் எனி ரெகுலர் பையிங் அண்டு செல்லிங் ஆக்டிவிட்டி. அவர் வந்து அதை வந்து தொடர்ச்சியாக வந்து
அதை வந்து வாங்கி விற்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த வகையான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிஸ்னஸ். பிஸ்னஸ்னால் வணிகம். பிஸ்னஸ்னால் என்னது? தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியது தான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொஃபஷன் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய சேவைக்கு அவங்க ஃபீஸ் வந்து வசூல் பண்ணுவாங்க. சி வந்து ஐசோலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன் நாட் பிஸ்னஸ். அவங்க வந்து ஒரு முதலீடு பண்ணுறது தனிப்பட்ட முதலீடு பரிவர்த்தனை வந்து வணிகம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட இதுக்காக வந்து விற்கிறாங்க, ஆனால் அதுவே வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. டி வந்து காமர்ஸ், வாணிபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐசோலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன் நாட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 71வது கொஸ்டின். அசட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஸ்னஸ் இஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வான்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் வான்ஸ் மனித தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்காக அவங்க எடுக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கை தான் வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன், பிஸ்னஸ் ப்ரொடியூஸ் ஆர் ப்ராக்ரஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச். வணிகம் அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகளை வந்து பரிமாற்றத்துக்காக உற்பத்தி செய்கிறது அல்லது பெற்றுக்கொள்வதை தான் வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் both A and R are true and R is the correct explanation of A. B, both A and R are true but R is not the correct explanation of A. C, A is true, R is false. D, A is false, R is true ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A, both A and R are true and R is the correct explanation of A. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 72வது கொஸ்டின். Which of the following activities is not treated as business due to the absence of continuity? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, which of the following activities, இந்த ஆக்டிவிட்டீஸில் எது வந்து not treated as business, இதில் வந்து எது வந்து வணிகமாக வந்து கருதப்படாது. பிகாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டியூ டு தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி, தொடர்ச்சியின்மை காரணமாக வந்து கீழே வர்றதில் எது வந்து வணிகமாக கருதப்படாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஏ பர்சன் செல்ஸ் ஹீஸ் ஓல்டு மோட்டார் சைக்கிள் ஒன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு நபர் வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரே ஒரு டைம் மோட்டார் சைக்கிளை வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, எ டீலர் செல்ஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் த்ரூ அவுட் தி இயர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விற்பனையாளர் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. சி, எ டெக்ஸ்டைல் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் எவ்ரி மந்த். ஒரு ஜவுளி வியாபாரி வந்து ஒவ்வொரு மாதமுமே அவங்களோட ஆடைகளை வந்து தயாரிக்கக்கூடிய ஆடைகளை வந்து ஏற்றுமதி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டி, எ பேக்கரி சப்ளைஸ் பிரெட் டெய்லி. ஒரு பேக்கரி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டெய்லி வந்து ரொட்டி வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எ பர்சன் செல்ஸ் ஹீஸ் ஓல்டு மோட்டார் சைக்கிள் ஒன்ஸ். ஒரே டயத்தில் ஒரு பழைய மோட்டார் சைக்கிளை வந்து விற்கிறாரு, அடுத்து அதை தொடர்ச்சியாக வந்து பண்ணலாம். அப்போ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 73வது கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பிஸ்னஸ் இன்க்ளூட்ஸ் காமர்ஸ். வணிகம் அப்படிங்கிறது வாணிபத்தை வந்து உள்ளடக்கியிருக்கும். பிஸ்னஸ் வந்து இன்க்ளூட்ஸ் காமர்ஸ் தான். செகண்ட் வந்து காமர்ஸ் இன்க்ளூட்ஸ் ட்ரேட் அண்டு ஆக்சிலரிஸ் டு ட்ரேடு அப்படின்னு சொல்கிறாங்க. வாணிபம் அப்படிங்கிறது வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தோட துணை சேவையை வந்து உள்ளடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, இண்டஸ்ட்ரி இஸ் எ பார்ட் ஆஃப் காமர்ஸ். இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறாங்க. தொழில் அப்படிங்கிறது வாணிபத்தோட ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. ஃபோர்த்து வந்து பிஸ்னஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி, வணிகம் அப்படிங்கிறது தொழிலும் வாணிபமும் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்
எது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 ஏ வந்து 1 and 4 வந்து கரெக்டு. பி 2 and 3 வந்து கரெக்டு. சி 1 and 3 வந்து கரெக்டு. டி 1, 2, 3 and 4 தான் வந்து கரெக்டுங்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 74வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட்டு 1 கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு 1ல் வந்து ஆண்டர்பர்னர், எம்ப்ளாயி, ப்ரொஃபஷனல், லேண்ட்லார்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு 2ல் வந்து ப்ராஃபிட், சேலரி, ஃபீஸு, ரெண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்டர்பர்னர் கிடைக்கக்கூடியது என்னது அப்படின்னா ப்ராஃபிட்டு. எம்ப்ளாய்க்கு கிடைக்கக்கூடியது சேலரி ஆர் வேஜஸ் வந்து கிடைக்கும். ப்ரொஃபஷனலுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஃபீஸ், அவங்க பண்ணக்கூடிய சேவைக்கு ஃபீஸு தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது. லேண்ட்லார்டை பொறுத்தளவு அவங்க வந்து வாடகைக்கு விடக்கூடியவங்க, அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ரெண்ட்டு. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 2, 3, 1, 4 கரெக்டாக. பி 1, 2, 3, 4 கரெக்டாக. சி 4, 2, 1, 3 கரெக்டாக. டி 3, 1, 2, 4 கரெக்டானு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3, 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 75வது கொஸ்டின், கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் ஸ்டடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ ட்ரேடர் இம்போர்ட்ஸ் எலக்ட்ரானிக் குட்ஸ் எவ்ரி மந்த். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட குட்ஸை வந்து ஒரு வியாபாரி தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுறாரு, இம்போர்ட் பண்ணுறாரு, ஏற்றுமதி வந்து இறக்குமதி வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு ஃப்ளக்சுவேஷன் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரி அந்நிய செலவாணி மாற்றங்களால் வந்து அவரது லாபம் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே ஃபாரின் கண்ட்ரிலேருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இம்போர்ட் பண்ணும்போது அவங்களோட ரேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இவரோட லாபமும் மாறுது அப்படிங்கிறாங்க. விச் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ஹைலைட்டட். இதில் வந்து எந்த பண்பு வந்து எந்த வணிகத்தோட பண்பு வந்து காட்டப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் ஓனர்ஷிப், பி ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி, சி மோனோபோலி, டி வந்து சேரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 76வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஸ்னஸ் இஸ் ஒய்டர் இன் ஸ்கோப் தேன் ட்ரேடு. வணிகம் அப்படிங்கிறது வர்த்தகத்தை விட பறந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வணிகம் அப்படிங்கிறது வர்த்தகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரேடு டீல்ஸ் ஒன்லி வித் பையிங் அண்டு செல்லிங். ட்ரேடு அப்படிங்கிறது பையிங் அண்டு செல்லிங்கை மட்டும்தான் டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ், இண்டஸ்ட்ரியவும் காமர்ஸையும் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே என்னென்ன இருக்கா அப்படின்னா இண்டஸ்ட்ரியும் காமர்ஸும் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி வந்து ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். டி ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 77வது கொஸ்டின், which one of the following is least likely to be classified as a business activity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடியதில் எது வந்து வணிகத்தோட நடவடிக்கை வந்து வகைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு வந்து மிக குறைவு. வணிக நடவடிக்கையை வகைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து எதில் வந்து மிக குறைவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செல்லிங் நியூஸ் பேப்பர்ஸ் எவ்ரி மார்னிங். ஒவ்வொரு தினமும் காலையில் வந்து நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் வந்து விற்பனை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி மேனுஃபேக்சரிங் சிமெண்ட் ஃபார் கமர்ஷியல் யூஸ். அவங்களோட சொந்த அதாவது விற்பனைக்காக சிமெண்ட் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி டொனேட்டிங் பிளட் வாலண்டர்லி, அதாவது ரத்த தானம் வந்து அவங்களா தன்னார்வமாக செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ஆப்ரேட்டிங் ஏ செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட், உணவு தொடர் வந்து நடத்துறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து
வணிக நடவடிக்கையை வகைப்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்து இது எதில் வந்து குறைவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் சி, டொனேட்டிங் பிளட் வாலண்டரிலி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 78வது கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்ரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இஸ் அண்டர்டேக்கன் வித் சம் டிகிரி ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு வணிக நடவடிக்கையிலுமே அண்டர்டேக்கன் வித் சம் டிகிரி ஆஃப் ரிஸ்க், ஒவ்வொரு வணிக நடவடிக்கையிலுமே ஓரளவு வந்து ஆபத்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிஸ்க் அரைசஸ் மெயின்லி பிகாஸ் தி ஃபியூச்சர் இஸ் அன்சர்டைன், எதிர்கால நிச்சயமின்மையே ஆபத்துக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்டு ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரி, ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னதுன்னா ஸ்டேட்மெண்ட் 1க்கான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ பட் ஸ்டேட்மெண்ட் 2 டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். டி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்டு ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து 79வது கொஸ்டின், which of the following is not a reward received by the owner of a business? இந்த நாளில் வந்து ஒரு வணிக உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் வந்து இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வணிக உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் அல்லாதது எது இந்த நாளில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ப்ராஃபிட் வந்து பிரதிபலன் தான். பி, டிவிடெண்ட்டுங்கிறது ஈவுத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. சி, சேலரி அஸ் ஆன் எம்ப்ளாய்க்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டி, ரிட்டர்ன் ஆன் ஆண்டர்பிரனரியல் எஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் முனைவு முயற்சிக்கான வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாளில் வந்து எது வந்து வணிகத்தோட உரிமையாளருக்கு கிடைக்காத பிரதிபலன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சேலரி அஸ் ஆன் எம்ப்ளாயி. ஏன்னா சேலரி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்க்கு கிடைக்கக்கூடியது, ஓனருக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. அப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 80வது கொஸ்டின், எ பர்சன் பைஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் டூரிங் தி ஹார்வெஸ்ட் சீசன். அதாவது ஒரு விவசாயி இருக்கார், அவர் வந்து அறுவடை காலத்தில் வந்து வேளாண் பொருட்களை வந்து வாங்குறாரு. வாங்கி அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்டோர் சீட்ஸ் சயின்டிஃபிக்கலி, அதை வந்து அவர் அறிவியல் முறையில் சேமித்து வைக்கிறாரு. அண்டு செல்ஸ் இட் த்ரூ அவுட் தி இயர் டு ஏர்ன் ப்ராஃபிட், அதை வந்து அவர் வருஷம் முழுவதும் வந்து லாபத்துக்காக வந்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஆக்டிவிட்டி பிரைமரிலி டிமான்ஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கை முதன்மையாக எதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பிஸ்னஸ் இன்வால்விங் ரெகுலர் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் அண்டு ப்ராஃபிட் மோட்டிவ், அதாவது தொடர்ச்சியான பரிமாற்றம், ஆபத்து மற்றும் லாப நோக்கமுடைய வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, எ ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, எ சாரிட்டபிள் ஆக்டிவிட்டி, அதாவது தொண்டு நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, எ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இது வந்து பொருளாதார மற்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிஸ்னஸ் இன்வால்விங் ரெகுலர் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் அண்டு ப்ராஃபிட் மோட்டிவ் தான் கரெக்டான ஆன்சர். 81வது கொஸ்டின், அசட்டைன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூற்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், அதாவது வணிக நடவடிக்கைகள் வந்து பொருட்களவோ அல்லது சேவைகளவோ வந்து உரிமை மாற்றத்தை வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஒன் ஆஃப் த எசென்சியல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிஸ்னஸ். எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் அப்படிங்கிறது வணிகத்தோட ஒரு முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ
and R is the correct explanation of A. B, both A and R are true, but R is not the correct explanation of A. C, A is true, R is false. D, A is false, R is true னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A, both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 82வது கொஸ்டின், which of the following is the best example of a non-business activity? ஒரு கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து எந்த எடுத்துக்காட்டு வந்து வணிகம் அல்லாத நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வணிகம் அல்லாத நடவடிக்கைக்கு கீழே கொடுத்துருக்க 4 எடுத்துக்காட்டில் எது வந்து சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ரீட்டைலர் செல்லிங் கிராசரிஸ் டெய்லி. ஒரு மளிகை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையில் வந்து சில்லறை வியாபாரி தினமும் மளிகை பொருட்கள் விற்பனை செய்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி, எ கம்பெனி மேனுஃபேக்சரிங் மெடிசின்ஸ் ஃபார் சேல். விற்பனைக்காக மருந்துகள் தயாரிக்கும் நிறுவனத்தை வந்து சொல்கிறாங்க. சி, எ பர்சன் டொனேட்டிங் ஃபுட் வாலண்டர்லி டூரிங் எ ஃப்ளட். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது ஒரு நபர் வந்து வாலண்டரியாக வந்து அவர் தன்னார்வமாக வந்து மக்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து தானமாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டி, அன் எக்ஸ்போர்ட்டர் செல்லிங் கார்மெண்ட்ஸ் ஓவர்சீஸ் எவ்ரி மந்த். ஒரு வெளிநாடுகளுக்கு ஆடையை வந்து உற்பத்தி செய்கிறவர் ஒவ்வொரு மாதமுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 4ல் வந்து எது வந்து நான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்கு எடுத்துக்காட்டு, வணிகம் அல்லாத நடவடிக்கைக்கு எது வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, எ பர்சன் டொனேட்டிங் ஃபுட் வாலண்டர்லி டூரிங் எ ஃபுட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 83வது கொஸ்டின், ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் இஸ் ஒய்டர் தென் காமர்ஸ். அதாவது என்னென்னா வணிகம் அப்படிங்கிறது வாணிபத்தை விட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து காமர்ஸ் இஸ் ஒய்டர் தென் ட்ரேடு. வாணிபம் அப்படிங்கிறது வர்த்தகத்தை விட பெரியது அப்படிங்கிறாங்க. சி, இண்டஸ்ட்ரி இஸ் எ காம்பனண்ட் ஆஃப் பிஸ்னஸ். தொழில் அப்படிங்கிறது வணிகத்தோட ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. டி, 4வது வந்து ட்ரேடு இன்க்ளூட்ஸ் இண்டஸ்ட்ரி. ட்ரேடு அப்படின்னா வர்த்தகம் அப்படிங்கிறது தொழிலை வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, 1, 2 and 3 வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, 2 and 4 வந்து கரெக்டு அப்படின்னு இருக்காங்க. சி, 1 and 4 வந்து கரெக்டு. டி, 1, 2, 3 and 4 வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2 and 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 84வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட்டு 1 கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு 1ல் வந்து எக்ஸ்சேஞ்சு, ரெகுலாரிட்டி, ரிஸ்க்கு, ப்ராஃபிட் இது 4 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு 2ல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்பு, கண்டினியூட்டி, அன்சர்டைனிட்டி, ரிவார்டு ஃபார் ஆண்டர்பிரனர்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு நபர்கிட்டருந்து இன்னொரு நபருக்கு மாறக்கூடியது தான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்போம். ரெகுலாரிட்டி அப்படின்னா ரெகுலராக கண்டினியூட்டி, அதாவது கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ப்ராசஸை தான் ரெகுலாரிட்டின்போம். ரிஸ்க் அப்படின்னாலே அன்சர்டைனிட்டி. ப்ராஃபிட் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கக்கூடியது, ரிவார்டு ஃபார் ஆண்டர்பிரனருக்கு வரக்கூடியது தான் ப்ராஃபிட். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். ஏ 2, 3, 1, 4 கரெக்டாக. பி 1, 2, 3, 4 கரெக்டாக. சி 4, 2, 1, 3 கரெக்டாக. டி 3, 4, 2, 1 கரெக்டானு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 2, 3, 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 85வது கொஸ்டின், கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ மேனுஃபேக்சரர் ஸ்டார்ட்ஸ் ப்ரொடியூசிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் ஆன்டிசிபேட்டிங் ஃபியூச்சர் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ். அப்படின்னா என்னென்னா, எதிர்காலத்தில் வந்து சுற்றுச்சூழலை விதிமுறையாக வச்சு ஒரு உற்பத்தியாளர் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவாறு பொதியிடும் பொருட்களை வந்து தயாரிக்க தொடங்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ரிஃப்ளெக்டட். இது வந்து வணிகத்தோட எந்த அம்சத்தை வந்து எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அடாப்டேஷன் டு அன்சர்டைனிட்டி அண்டு ரிஸ்க்கு.
அதாவது நிச்சயமின்மை மற்றும் ஆபத்துக்கு ஏற்ப தழுவுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த மாதிரியான ரிஸ்க் வந்து உருவாகும், எந்த மாதிரியான ஆபத்து வந்து நம்ம பிஸ்னஸில் உருவாகும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து கணிக்கிறது. பி சேரிட்டி தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறாங்க. சி எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு. டி ஸ்பெஷலேஷன் ஒன்லி ஊக வணிகம் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடாப்டேஷன் டு அன்சர்டனிட்டி அண்டு ரிஸ்க்கு. அதாவது அவங்களோட ஆபத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்கள வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது அண்டு அவங்களோட நிச்சயமின்மைனா இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து வரப்போகுது அப்படிங்கிற நிச்சயமின்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பிஸ்னஸை வந்து அடாப்ட் பண்ணுறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 86வது கொஸ்டின். அசர்டைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூற்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இஸ் ஆன் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு வணிக பரிவர்த்தனையுமே பொருளாதார பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் கன்சிடரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த்து. அதாவது வணிக பரிவர்த்தனை அப்படிங்கிறது சமமான மதிப்பை வந்து பரிமாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வணிக பரிவர்த்தனையில் பணத்துக்கு சமமான மதிப்பை வந்து பரிமாறுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ both A and R are true and R is the correct explanation of A. B both A and R are true but R is not the correct explanation of A. C A is true R is false. D A is false R is true ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ both A and R are true and R is the correct explanation of Aன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 87வது கொஸ்டின். Which one of the following cannot be regarded as a characteristic of business அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கீழே கொடுத்துருக்க நாளில் வந்து ஏதோ வந்து வணிகத்தோட பண்பாக வந்து கருதப்பட முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க நாளில் ஏதோ ஒன்று வந்து வணிகத்தோட பண்பாக கருதப்பட முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ராஃபிட் மோட்டிவ் லாப நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பி ரெகுலர் டீலிங்ஸ் தொடர்ச்சியான நடவடிக்கைகள். சி கேரண்டீடு ரிட்டர்ன்னா உறுதியான வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. டி ரிஸ்க் பியரிங் ஆபத்தை வந்து ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயுமே லாப நோக்கம் வந்து இருக்கும். ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அதோட பண்பு தான். பி தொடர்ச்சியான நடவடிக்கை வணிகம் அப்படின்னாலே தொடர்ச்சியான நடவடிக்கை சார்ந்தது. அப்போ அதுவும் வந்து வணிகத்தோட ஒரு முக்கியமான பண்பு. சி உறுதியான வருமானம் வந்து உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படின்னா அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில சமயத்தில் லாபமும் வரலாம், ஒரு சில சமயத்தில் நட்டமும் வரலாம். ஸோ அப்போ உறுதியான வருமானம் வந்து இது கேரக்டரிஸ்டிக் வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. ஃபோர்த்து வந்து ரிஸ்க் பியரிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு வணிகத்திலையுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் அதான் வந்து ஆன்சர். அடுத்து 88வது கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். வணிகம் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் கேரண்டீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வணிகம் அப்படிங்கிறது நிறையா வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. பி போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். சி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். டி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 89வது கொஸ்டின். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்டன்ஸ் ஃபியூச்சர் பிட்வீன் பிஸ்னஸ் அண்டு கேம்பிளிங் இஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வணிகத்திற்கும் சூதாட்டத்திற்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடு வந்து எது, வணிகத்துக்கும் சூதாட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய முக்கிய வேறுபாடு வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ரிஸ்க்கு.
ஆபத்து இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கம் வந்து இதுக்கான முக்கிய காரணமாக வேறுபாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி சிஸ்டமேட்டிக் அண்டு ரெகுலர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர்ச்சியான பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மணி, பண முதலீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிஸ்டமேட்டிக் அண்டு ரெகுலர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 90வது கொஸ்டின் கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க. ஏ ட்ரேடர் பர்ச்சேசஸ் சீசனல் ஃப்ரூட்ஸ், அதாவது ஒரு வியாபாரி அறுவடை காலத்தில் பழங்களை வாங்குறாரு. வாங்கி அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஸ்டோர்ஸ் தம் யூஸிங் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். அந்த வியாபாரி வந்து அறுவடை காலத்தில் பழங்களை வாங்கி அதை வந்து ஒரு குளிர்பாதன கிடங்களை வந்து சேமித்து அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அண்டு சப்ளைஸ் தம் த்ரூ அவுட் ஆஃப் சீசன்ஸ். அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து பருவம் இல்லாத காலத்தில் வந்து விற்பனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விச் காம்பினேஷன் ஆஃப் பிஸ்னஸ் கேரக்டரிஸ்டிக் இஸ், இதில் வந்து எந்த வணிகத்தின் அம்சம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து ரெகுலாரிட்டி, 2 ரிஸ்க்கு, 3 ப்ராஃபிட் மோட்டிவ், 4 எக்ஸ்சேஞ்ச். ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி, பி 2, 3 and 4 ஒன்லி, சி 1, 3 and 4 ஒன்லி, டி வந்து 1, 2, 3 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 4மே வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 91வது கொஸ்டின் அசர்டைன் அண்டு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் இஸ் ஆன் எசென்சியல் ஃபியூச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஆபத்து இருப்பது, அதாவது ரிஸ்க்கு அப்படின்னா ஆபத்து இருப்பது அப்படிங்கிறது தான் ஒரு வணிகத்தோட இன்றியமையாத பண்பு. ஒரு வணிகத்தோட கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது எசென்சியல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரிஸ்க்கை வந்து எதிர்கொள்கிறது தான். அப்போ ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லா வணிகத்துலேயுமே இருக்கக்கூடியதான். அப்போ இன்றியமையாத பண்பாக வந்து வணிகத்தில் இருக்கிறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் அன்சர்டெனிட்டி. வணிக முடிவுகள் எதை பொறுத்து இருக்கோம் அப்படின்னா நிச்சயமற்ற சூழ்நிலையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து வணிக முடிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். டி ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 92வது கொஸ்டின் ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் பிஸ்னஸ். வணிகம் தொடர்பான தவறான கூற்று வந்து இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வணிகம் தொடர்பான தவறான கூற்று வந்து இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஏ பிஸ்னஸ் இன்க்ளூட்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். வணிகம் அப்படிங்கிறது தொழிலும் வாணிபமும் அடங்கியது தான் ஒரு வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி பிஸ்னஸ் எய்ம்ஸ் அட் சாட்டிஸ்ஃபையிங் ஹியூமன் வான்ஸ். வணிகம் அப்படிங்கிறது மனித தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் வணிகத்தோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி எவ்ரி ஆக்டிவிட்டி இன்வால்விங் மணி இஸ் எ பிஸ்னஸ். அதாவது பணம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கையுமே வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. டி பிஸ்னஸ் ஜென்ரலி இன்வால்வ்ஸ் ரெகுலர் டீலிங்ஸ். வணிகம் பொதுவாக வந்து வணிகம் அப்படிங்கிறது தொடர்ச்சியான பரிவர்த்தனையை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி எவ்ரி ஆக்டிவிட்டி இன்வால்விங் மணி இஸ் எ பிஸ்னஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 93வது கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி பிஸ்னஸ் இஸ் ஆன் ஆக்குபேஷன். ஒவ்வொரு வணிகமும் ஒரு தொழிலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து எவ்ரி ஆக்குபேஷன் இஸ் எ பிஸ்னஸ். ஒவ்வொரு தொழிலும் வணிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி மூணாவது எவ்ரி பிஸ்னஸ் இஸ் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு வணிகமுமே ஒரு பொருளாதார நடவடிக்கை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து எவ்ரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் ஆன் ஆக்குபேஷன். ஒவ்வொரு பொருளாதார நடவடிக்கையுமே
ஒரு தொழிலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 and 3 ஒன்லி, பி 2 and 4 ஒன்லி, சி 1, 3 and 4 ஒன்லி, டி 1, 2, 3 and 4 ஒன்லி 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 3 and 4 ஒன்லி. அடுத்து 94வது கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட்டு 1 கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு 1ல் வந்து இண்டஸ்ட்ரி, ட்ரேடு, காமர்ஸு, பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு 2ல் ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்சு, எய்ட்ஸ் டு ட்ரேடு, இண்டஸ்ட்ரி ப்ளஸ் காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ப்ரொடக்ஷன் ஓரியன்டு. ட்ரேடு அப்படின்னா பையிங் அண்டு செல்லிங் அல்லது எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். காமர்ஸ் அப்படின்னா எய்ட்ஸ் டு ட்ரேடு. பிஸ்னஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரியும் காமர்ஸும் சேர்ந்தது தான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3 கரெக்டாக, பி 3, 4, 2, 1 கரெக்டாக, சி 1, 2, 3, 4 அந்த ஆர்டர் கரெக்டாக, டி 4, 3, 2, 1ங்கிற ஆர்டர் வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 95வது கொஸ்டின். கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க. எ கம்பெனி கண்டினியூஸ்லி மேனுஃபேக்சரர்ஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து மின்சார வாகனத்தை வந்து ஒரு கம்பெனி தொடர்ச்சியாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக வந்து மின்சார வாகனத்தை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் ஹெவிலி இஸ் ரிசர்ச், அதை வந்து அந்த உற்பத்தியை வந்து ஆராய்ச்சியில் வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஃபேஸ் அன்சர்டனிட்டி ரெக்கார்டிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட் சப்சிடிஸ், எதிர்காலத்தில் வந்து அரசோட மானியம் வந்து குறித்த நிச்சயமின்மை, அரசு மானியம் வந்து நிச்சயமின்மையை வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த வணிகம் வந்து எந்த பண்பை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெகுலாரிட்டி, ரெண்டாவது ரிஸ்க்கு, தேர்டு வந்து ப்ராஃபிட் மோட்டிவ், ஃபோர்த் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதில் எந்த பண்பை வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி, பி 2 and 4 ஒன்லி, சி 1, 2, 3 and 4, டி 1 and 3 ஒன்லி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3 and 4 இதைத்தான் வந்து உள்ளடக்கியிருக்கு. அடுத்து 96வது கொஸ்டின். அசர்டைன் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு நேஷனல் இன்கம், வணிகம் அப்படிங்கிறது தேசிய வருமானத்துக்கு பங்களிக்கிறது, தேசிய வருமானம் கிடைக்கிறதுக்கு பங்காற்றுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன் காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்டு இன்கம் ஜென்ரேஷன். வணிகம் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது, அதே சமயத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுது, அதே சமயத்தில் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்குது. அதுக்காக தான் வந்து வணிகம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, B both A and R are true and but R is not the correct explanation of A, C A is true R is false, D A is false R is true ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ both A and R are true and R is the correct explanation of A, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 97வது கொஸ்டின். Which one of the following does not satisfy the definition of business? வணிகத்தோட வரையறைக்கு பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வணிகத்தோட வரையறைக்கு பொருந்தாதது எது இந்த நாளில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்மர் செல்லிங் வெஜிடபிள்ஸ் டெய்லி, ஒரு விவசாயி வந்து காய்கறியை வந்து தினமும் வந்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி ஏ கம்பெனி எக்ஸ்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் சர்வீசஸ், மென்பொருள் சேவைகளை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி எ பர்சன் செல்லிங் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி ஒன்ஸ், அதாவது பரம்பரை சொத்தை ஒரே ஒரு முறை வந்து விற்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி எ ஹோல்சேலர் சப்ளையிங் குட்ஸ் ரெகுலர்லி, தொடர்ந்து வந்து ஒரு பொருட்களை வந்து வழங்கக்கூடிய மொத்த விற்பனையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாளில் வந்து எது வந்து
எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. எ பர்சன் செல்லிங் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி ஒன்ஸ். ஒரே டயத்தில் விற்கக்கூடியது தான் இதுக்கான டெஃபினிஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 98வது கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராஃபிட் இஸ் எசென்சியல் ஃபார் பிஸ்னஸ் சர்வேயல். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வணிகம் வந்து நிலச்சிருக்கணும் அப்படின்னா அந்த வணிகம் தொடர்ச்சியாக வந்து லாபம் அடையணும். தொடர்ச்சியாக நட்டமே வந்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நட்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த வணிகத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வணிகம் நிலச்சிருக்கணும் அப்படின்னா லாபம் வந்து மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ பிஸ்னஸ் கேன் சர்வைவ் ஃபார் எ லாங் பீரியட் வித்தவுட் ஏர்னிங் எனி ப்ராஃபிட். ஒரு வணிகம் வந்து லாபமே இல்லாமல் நீண்ட காலம் வந்து இயங்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாபம் இல்லாமல் ஒரு வணிகம் வந்து நீண்ட காலம் வந்து இயங்க முடியுமா அப்படின்னா இயங்க முடியாது. ஸோ அப்போ இதில் எது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. பி, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸு. சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸு. டி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸு, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. லாபம் ஒரு வணிகம் வந்து நிலச்சிருக்கணும் அப்படின்னாலே லாபம் வந்து மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வணிகத்தில் லாபமே கிடைக்கல, லாபமே இல்லாமல் அந்த வணிகம் வந்து நீண்ட காலம் வந்து இயங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாபம் இல்லை அப்படின்னாலே ஒரு 2 வருஷத்தில் வந்து அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ லாபம் இல்லாமல் எந்த ஒரு வணிகமும் நீண்ட காலம் இயங்க முடியாது. அப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 99வது கொஸ்டின். விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர்டு எ ஃபியூச்சர் ஆஃப் பிஸ்னஸ். கீழே கொடுத்துருக்க நாளில் வந்து ஏதோ ஒன்று வந்து வணிகத்தோட பண்பாக வந்து கருதப்படாது, அந்த பண்பு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி, பயன்பாட்டை வந்து உருவாக்கக்கூடியது. சி, சர்டைனிட்டி ஆஃப் ரிட்டர்ன், உறுதியான வருமானம். டி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீசஸ், பொருட்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சர்டைனிட்டி ஆஃப் ரிட்டர்ன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 100வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஆஃப் ஆல் எசென்சியல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு வணிகத்தோட அனைத்து பண்புகளுமே வந்து எந்த ஒரு கீழே கொடுத்துருக்க நாளில் வந்து ஏதோ ஒன்றில் வந்து வணிகத்தோட எல்லா பண்புமே வந்து அடங்கியிருக்கு, அந்த பண்பு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ரிட்டையர்டு பர்சன் செல்ஸ் இஸ் ஓல்டு ஹவுஸ். ஓய்வு பெற்ற ஒரு நபர் வந்து தனது பழைய வீட்டை வந்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, ஏ டாக்டர் ப்ரொவைட்ஸ் ஃபீஸ் ட்ரீட்மெண்ட் டூரிங் ஏ மெடிக்கல் கேம்ப். ஒரு டாக்டர், மருத்துவர் வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாரு, அதில் வந்து அவர் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி, எ மேனுஃபேக்சரர் ப்ரொடியூஸ் ஃபர்னிச்சர் ரெகுலர்லி. அதாவது ஒரு ஒரு மரஜாமான் வந்து ரெகுலராக வந்து மேனுஃபேக்சர் ஒரு உற்பத்தி வந்து பண்ணுறாரு. ஒரு மரஜாமான் வந்து ரெகுலராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதை வந்து ஃபார் சேல் இன் டொமஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். டொமஸ்டிக் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் அதை வந்து விற்கிறாரு. மார்க்கெட் சந்தையில் வந்து கொண்டுட்டு போய் விற்கிறாரு. வித் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட். அது எந்த நோக்கத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னா ப்ராஃபிட் வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு ஃபர்னிச்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நபர் ரெகுலராக வந்து தொடர்ச்சியாக வந்து உள்நாட்டு சந்தையிலையும் வெளிநாட்டு சந்தையிலையும் அதை வந்து விற்கிறாரு. எந்த பர்பஸ்க்காக அப்படின்னா ஏர்ன் ப்ராஃபிட் அப்ஜெக்டிவ். எந்த நோக்கத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னா ப்ராஃபிட் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரு. டெஸ்பைட் மார்க்கெட் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். டியும் என்னன்னு பார்த்துருங்க. ஏ ஸ்டூடெண்ட் செல்ஸ் ஓல்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எக்ஸாமினேஷன். ஒரு மாணவன் வந்து
அவரோட ஆண்டு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பழைய புக்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதான் வந்து எல்லா பண்புகளையுமே உள்ளடக்கியிருக்கு. அப்போ ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆசிரியர் பெருமக்கள், இன்றைக்கி நம்ம 50 கொஸ்டின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸில் எல்லா டிஆர்பி எக்ஸாம்லேயும் எந்த மாதிரி கேட்பாங்களோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நான் டாபிக் வைஸாக வந்து இதோட வந்து பிஸ்னஸ் மீனிங் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் இதோட 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த டாப்பிக்கில் இருந்து அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.